வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் மர்மத்தை பத்தி பார்க்க போறோம். நாம பெரிய ரிஸ்கான முடிவுகளை எடுக்கும்போது நமக்கு தெரியாமலே நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குது அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஏன் நாம ஒரு தப்பே இல்லாத, ரிஸ்கே இல்லாத 100% ஜெயிக்கிற ஒரு உத்தியை தேடி இப்படி அலைஞ்சிட்டு இருக்கோம்? குறிப்பா ட்ரேடிங் மாதிரியான விஷயங்கள்ல இந்த தேடல் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? அது ஏன்? இதுக்கான பதில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூளை வேலை செய்யற விதத்துக்கும் மார்க்கெட் இயங்குற விதத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மோதல்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் பிரச்சனையே. நம்ம மூளை எப்பவுமே ஒரு உறுதியான விஷயத்த, ஒரு நிச்சயத்தன்மைய தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா மார்க்கெட் அது அப்படி இல்ல. அது முழுக்க முழுக்க சம்பாவனைகளை அடிப்படையா வச்சு இயங்குற ஒரு சிஸ்டம். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேரவே சேராது. நோபல் பரிசு வாங்கின டேனியல் கனேமன் இத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நாம சம்பாவனைகளை வச்சு யோசிக்கிற மாதிரி படைக்கப்படல, நிச்சயத்தன்மையை தேடிதான் நம்ம மூளை வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் ஆணிவேர். இது நம்மள முதல் உளவியல் குற்றவாளி கிட்ட கூட்டிட்டு போகுது. அது என்னன்னா, எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு நாமளே நம்புற ஒரு பெரிய ஆனா பொய்யான உணர்வு. சைக்காலஜில இத இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. எலன் லாங்கருங்கிறவங்க தான் இத பத்தி முதல்ல ஆழமா ஆராய்ஞ்சாங்க. அவங்களோட ரிசர்ச் ரொம்ப தெளிவா ஒன்ன காட்டுச்சு. அதாவது நம்ம கையில இல்லாத தற்செயலா நடக்கிற விஷயங்களை கூட நம்மளால கட்டுப்படுத்த முடியும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிறோம். ட்ரேடிங்ல இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ளேயும் இந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? கரெக்டான இண்டிகேட்டர் மட்டும் கிடைச்சிட்டா, சரியான என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சிட்டா, ஒரு நல்ல குரு மட்டும் கிடைச்சா மார்க்கெட்டே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலான்னு தோணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? மார்க்கெட்டை நம்மளால நிர்வகிக்க மட்டும்தான் முடியும், ஒரு நாளும் கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த ஒரு உண்மையை ஏத்துக்கிறதுல தான் முதல் வெற்றி இருக்கு. சரி, நம்ம விசாரணையில அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது நம்ம எல்லாருக்குள்ளயும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒண்ணு. தோல்வி பயம். அதாவது இழப்ப பார்த்தாலே வர்ற பயம். இத ப்ராஸ்பெக்ட் தியரி ரொம்ப சூப்பரா விளக்குது. ஒரு வெற்றி தரும் சந்தோஷத்தையும் ஒரு தோல்வி தரும் வலியையும் நம்ம மனசு எப்படி ரெண்டு வேற வேற தராசுல வச்சு பாக்குதுன்னு இது தெளிவா காட்டுது. இங்கதான் விஷயமே இருக்கு. உங்களுக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சா வர்ற சந்தோஷத்தை விட அதே 1000 ரூபாய் நஷ்டமானா வர்ற வலி 2 மடங்கு அதிகமா இருக்குமா. இந்த வலியில இருந்து தப்பிக்க தான் நம்ம மூளை நஷ்டமே வராத ஒரு மாய உத்தியை தேடி அலையுது. அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்க சைக்கலாஜிக்கல் குற்றவாளி ஒரு போதை மாதிரி. அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. அதுதான் வெற்றி எப்போ கிடைக்கும்னு தெரியாம இருக்கிற அந்த கணிக்க முடியாத தன்மை. புகழ்பெற்ற உளவியலாளர் B.F. ஸ்கின்னர் இத ரொம்ப அழகா நிரூபிச்சிருக்காரு. ஒரு ரிவார்டு எப்ப கிடைக்கும்னு தெரியாம திடீர்னு கிடைச்சா அதுதான் ஒரு மனுஷனை ரொம்ப சுலபமா அடிமையாக்கும்னு சொல்றாரு. இதுக்கு பேரு தான் ஸ்லாட் மிஷின் எஃபெக்ட். மார்க்கெட் ஒரு பெரிய ஸ்லாட் மிஷின் மாதிரி தான். அப்பப்போ கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகள் அடுத்த ட்ரேடு தான் பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம மூளைக்குள்ள விதைச்சு நம்மள திரும்ப திரும்ப விளையாட வைக்குது. இந்த போதையில நாம சிக்கியிருக்கோமான்னு நம்மள நாமளே கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆள் ஒருவேளை இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான ஆளா இருக்கலாம். ஏன்னா இது நேரா நம்ம ஈகோ கூட பேசுது. இத ஓவர் கான்ஃபிடென்ஸ் பயஸ், அதாவது அதீத நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம திறமைய நாமளே ரொம்ப அதிகமா எடை போடுறது, ஆனா ரிஸ்க ரொம்ப கம்மியா எடை போடுறது. பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் தாலர் சொல்ற மாதிரி நாம நம்மளோட திறமையை ரொம்ப அதிகமாகவும் வரப்போற ஆபத்தை ரொம்ப குறைச்சலாவ மதிப்பிடுறதுக்கு இயற்கையாவே ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கும். இப்போ பாருங்க, 90% ட்ரேடர்ஸ் தோத்து போறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுப்போம். உடனே உங்க மனசுக்குள்ள நம்ம ஓவர் கான்ஃபிடன்ஸ் மெதுவா சொல்லும். அந்த 90% மத்தவங்க, நான் இல்ல, நான் அந்த ஜெயிக்கிற 10% ஆள் அப்படின்னு. இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த எண்ணம் தான் நம்மள உண்மையான ரிஸ்க பார்க்க விடாம தடுக்குது. சரி, எல்லா குற்றவாளிகளையும் வரிசையா நிறுத்தியாச்சு. இப்போ இதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இது ஒரே ஒரு பிரச்சனை இல்ல, இது ஒரு பெரிய உளவியல் சதி மாதிரி. நம்ம மூளை உறுதியான ஒன்றை தேடுது, மனசு நஷ்டத்தை கண்டு பயப்படுது, எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒரு மாய, ஜெயிக்கிறது ஒரு போதையா மாறுது, நம்ம மேல நமக்கே அதீத நம்பிக்கை. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நம்மள அந்த 100% ஸ்ட்ராட்டஜிங்கிற ஒரு மறுசிகையை நோக்கி ஓட வைக்குது. நாசிம் தலேப் இத ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். பிரச்சனை நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுல இல்ல, ஆனா ரிஸ்க்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்காததுல தான் பிரச்சனை. 100% ஸ்ட்ராட்டஜியை தேடுறதுங்கிறது ரிஸ்க நிர்வகிக்கிற முயற்சி இல்ல, அதை முழுசா அழிக்க நினைக்கிற முயற்சி. அது நடக்கவே நடக்காது. இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்து. நீங்க போராடிட்டு இருக்கிறது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை கூட இல்ல, இது ஒரு உளவியல் பிரச்சனை. இத புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். இதுக்கு ஒரு நல்ல இண்டிகேட்டரோ சாஃப்ட்வேரோ தீர்வு கொடுக்காது. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன?
உண்மையான வெற்றி ஒரு சரியான உத்தியை கண்டுபிடிக்கிறதுல இல்ல, உங்க மனசை நீங்க புரிஞ்சிக்கிறதுல தான் இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். உங்க மூளையை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்களா, இல்ல உங்க மூளை உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா?